ஸோ இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை கிக் வொர்க்கர்ஸ் இன் இந்தியா. அதுதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சரிங்களா? ஸோ கிக் வொர்க்கர்ஸ்னா என்னன்னு நமக்கு தெரியும். அவங்கலாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பேஸ்டு வொர்க்கர்ஸா இருப்பாங்க. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா Swiggy அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம், Zomato அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ தான் பொதுவா நம்ம கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குரோயிங் ட்ரெண்ட் இன் இந்தியன் எக்கானமி அப்படின்னா, அந்த கிக் வொர்க்கர்ஸ வந்து சொல்லலாம். அர்பன் ஏரியாஸ்ல வந்து கிக் வொர்க்கர்ஸோட ரோல் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. ஓலா ஐ மீன் சாரி ஆ ஊபர் ஈட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. நமக்கு ஸ்விக்கி, சொமாட்டோ, டன்ஸோ, ஜெப்டோ இந்த மாதிரியான ஆப்ஸ் அதுல இருக்கக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஒரு அ கரண்ட் அஃபேர்ஸ்ல ரெலவென்ட்டாவே இருக்கக்கூடிய ஒரு டாபிக் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ஜாப் செக்யூரிட்டி ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த கிக் வொர்க்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி நேச்சர் தான். அந்த வொர்க் அப்படிங்கிறது டெம்பரவரி நேச்சர் தான். இவங்கள வந்து ஒரு எம்ப்ளாயியா வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்றது கிடையாது. அதனால தான் இவங்களுக்கு தனியா நம்ம கிக் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வொர்க் அப்படிங்கிற ஒரு கேரண்டி இருக்காது. ரெகுலர் இன்கம் அப்படிங்கிற ஒரு கேரண்டி வந்து இருக்காது. எல்லாமே டாஸ்க் பேஸ்டு தான். இந்த டெலிவரி முடிச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு அந்த டெலிவரியில சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இன்கமா வந்து போகும். சரிங்களா? அடுத்தது வந்து ஆப்சென்ஸ் ஆஃப் சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ். கிக் வொர்க்கர்ஸ பத்தி நம்ம எழுதணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு இல்ல அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப பொதுவா ஒரு ரெகுலர் எம்ப்ளாயியா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பிஎஃப் இருக்கும், இஎஸ்ஐ இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸ், பெய்டு லீவ் எல்லாமே இருக்கும். ஆனா இவங்களுக்கு அது எல்லாமே இல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லியாகணும். அதே மாரி லோ அண்ட் அன்ஸ்டேபிள் இன்கம். இப்போ இவங்க பண்ணக்கூடிய வொர்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப ராபிடோ போறாங்க அப்படின்னா, ராபிடோல 35% தான் அந்த அ ராபிடோ கேப்டனுக்கு வந்து வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோ இன்கமா இருக்கு. இப்ப ரூ. 100க்கு ஒரு சவாரி வருது அப்படின்னா, அதுல ரூ. 35 அப்படிங்கிறப்ப அது ரொம்ப லோவா இருக்கு. ஓகேங்களா? பெட்ரோல் செலவுக்கு கூட வராது அப்படிங்கிறது ராபிடோ டிரைவர்ஸோட ஒரு முக்கியமான கன்சர்ன் இருக்கு. ஓகேவா? இந்த மாரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்க்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி அந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கம்மியான ஒரு இன்கம் தான் வர மாதிரியான ஒரு அல்காரிதமா இருக்கு. கம்பெனிஸ்க்கு தான் வந்து அதிக ப்ராஃபிட் போகுது அப்படிங்கிற வந்து குற்றச்சாட்டுகளும் இருக்க தான் செய்யுது. அடுத்தது நோ லீகல் புரொடெக்ஷன் அஸ் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஏன் நோ லீகல் புரொடெக்ஷன் அஸ் வொர்க்கர்ஸ்ன்னு சொல்லி குடுத்திருக்காங்கன்னா, இவங்கள வந்து நம்ம இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸா தான் சொல்றோம். ஓகேவா? கிக் வொர்க்கர்ஸ்க்கான டெஃபினிஷன்லயே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம பேஸ் பண்ணி வொர்க் பண்றாங்க. இவங்கள வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள கொண்டு வர மாட்டோம். சரிங்களா? இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸா இருக்காங்க. அதனால தான் இவங்களோட வொர்க் நேச்சரும் பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி நேச்சரா இருக்கு. வேணும்னா நான் லாகின் பண்ணி டெலிவரி பண்ணலாம். வேணாட்டி நான் வந்து அத இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிள் நேச்சர் இருக்கனால, இவங்கள நம்ம எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்றது கிடையாது. ஓகேவா? அப்ப லேபர்ஸ்க்குன்னு எம்ப்ளாயீஸ்க்குன்னு இருக்கக்கூடிய இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்லாம் இவங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஓகே. அப்ப அது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அடுத்தது அல்காரிதமிக் மேனேஜ்மென்ட் அண்ட் ரேட்டிங் பிரஷர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிஸ்க்கு பெனிஃபிட் தர மாரி தான் இருக்கு. வொர்க்கர்ஸ்க்கு பெனிஃபிட் தர மாதிரி இல்ல. ஓகேங்களா? அவங்க அசைன் பண்ணக்கூடிய டாஸ்க் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ரிவ்யூஸ் வந்து ரொம்ப லோவா போறப்ப, ஓகேங்களா? பிலோ 2 ஸ்டாருக்கு கன்சிஸ்டன்ட்டா போயிட்டே இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, அ அந்த ஒரு டெலிவரி பார்ட்னரே வந்து வித்தவுட் டியூ ப்ராசஸ் இவங்க சைட்ல இருந்து என்ன குவரீஸ் இருக்கு அப்படிங்கிறத கேட்காமயே வந்து அந்த பார்ட்னர வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அப்ப அதுவுமே வந்து ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. அடுத்தது லாங் வொர்க்கிங் ஹார்ஸ் அண்ட் புவர் வொர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ கிக் வொர்க்கர்ஸோட வொர்க்கிங் நேச்சர் டெம்பரரியா இருந்தாலுமே, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, 12 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து வொர்க் பண்றாங்க. அப்ப இந்த லாங் வொர்க்கிங் ஹார்ஸ் அப்படிங்கிறது இருக்கப்ப, வொர்க்கிங் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புவரா இருக்கு. ஓகேங்களா? அப்ப மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸா இருக்கனால, அது எல்லாத்தையுமே அவங்களா செல்ஃபா தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். அதுக்கான காம்பன்சேஷன் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது இருக்கு. அதனால தான் சமீபத்தில தமிழக அரசாங்கம் கூட சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, கிக் வொர்க்கர்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே ஒரு பிரத்யேகமா ஒரு ஒரு ரெஸ்டிங் சென்டர்ஸ வந்து உருவாக்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஆக்குபேஷனல் ஹசார்ட் அண்ட் லேக் ஆஃப் இன்சூரன்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து டெலிவரி பார்ட்னர்ஸா தான் மோஸ்ட்டா இருக்காங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஆக்சிடென்ட் அந்த மாரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கிறப்ப அந்த கம்பெனிஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல காம்பன்சேஷன், ஒரு இன்சூரன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் தர்றது கிடையாது. அடுத்தது ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ்ன்னு பார்க்கிறப்ப, விமன் கிக் வொர்க்கர்ஸ் வந்து சேஃப்டி கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஆ ஹராஸ்மென்ட் இஷ்யூஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க செய்யுது. சரிங்களா? ஸோ கலெக்டிவ் பார்கெய்னிங் பவர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நோ கலெக்டிவ் பார்கெய்னிங் பவர் அப்படின்னா, கிக் வொர்க்கர்ஸ் எல்லாமே ஐசோலேட்டடா இருக்காங்க. தனித்தனியா தான் இருக்காங்க. ஸோ கிக் வொர்க்கர்ஸ்க்குன்னு கலெக்டிவா ஒரு லேபர் யூனியன் அந்த மாரிலாம் எதுவும் இல்ல.
ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட டிமாண்ட்ஸ வந்து பிரசன்ட் பண்ணி, இந்த பிளாட்ஃபார்ம்ஸோட நெகோஷியேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல நமக்கு சொல்ல வராங்க. அடுத்ததா டிஜிட்டல் இல்லிட்ரசி அண்ட் பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்சி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ மெனி வொர்க்கர்ஸ் அதாவது கிக் வொர்க்கர்ஸ்ல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அந்த கம்பெனி அந்த பிளாட்ஃபார்மோட அல்காரிதம் எப்படி யூஸ் பண்றது? அ அவங்களுக்கு எப்படி அந்த வொர்க்லாம் அலோகேட் ஆகுது? அந்த மாதிரியான ஒரு அ அவேர்னஸ் அப்படிங்கிறது இல்லாம தான் இருக்கு அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு மேஜர் கன்சர்னா இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்ப கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் தென் தமிழ்நாடு கவர்ன்மென்ட் என்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம குடுக்க முடியும். ஸோ கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி 2020 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிக் வொர்க்கர்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் வொர்க்கர்ஸ ஒரு தனி கேட்டகரியா வந்து அ ஐ மீன் அவங்கள வந்து தனி கேட்டகரியில வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்ததா ஏன்னா ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ், அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் அதுக்கு கீழ தான் வந்து இவங்க வருவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், மேட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த கன்சர்ன்ட் பிளாட்ஃபார்ம் குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ஸ் இவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ வந்து ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆனா நெறையா ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இன்னும் இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம தான் இருக்காங்க. அடுத்தது நித்தி ஆயோக் ரிப்போர்ட் ஆன் கிக் எக்கானமி. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அதே தான். சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ வந்து இவங்களுக்கு வந்து கிக் வொர்க்கர்ஸ்க்கு வந்து குடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பை 2030 அரவுண்ட் 3% ஆஃப் த வொர்க்கர்ஸ் வந்து கிக் வொர்க்கர்ஸா தான் இருப்பாங்க. அப்படிங்கிறது நித்தி ஆயோகோட ரிப்போர்ட். சரிங்களா? அடுத்தது ஈ-ஷ்ரம் போர்ட்டல். ஈ-ஷ்ரம் போர்ட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அன்ஆர்கனைஸ்டு வொர்க்கர்ஸ்க்கான ஒரு டேட்டாபேஸ் தான் ஈ-ஷ்ரம் போர்ட்டல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், எமர்ஜென்சி சப்போர்ட் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப கிக் வொர்க்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டல்ல அன்ஆர்கனைஸ்டு வொர்க்கர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழ ரிஜிஸ்டர் பண்ண முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஷ்ரம் யோகி மன்தன். இது வந்து ஒரு வாலண்டரி பென்ஷன் ஸ்கீம். சரிங்களா? நம்ம வந்து 18 வயசுலேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்டு வொர்க்கர்ஸ்க்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது. கிக் வொர்க்கர்ஸ் இந்த அன்ஆர்கனைஸ்டு வொர்க்கர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழ இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. சரியா? ஸோ மாசம் நம்ம ரூ. 55லேருந்து ரூ. 200 வரைக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா, நம்ம 60 வயசு ஆனதுக்கு அப்புறமா மந்த்லி பென்ஷனா ஒரு ₹3000 வந்து வரும். சரியா? அடுத்தது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிறது நமக்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது. ஓகேவா? ஸோ அப் டூ 2,00,000 வரைக்கும் நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் குடுப்பாங்க. ஸோ பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ரூ. 436 கட்டுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து எல்லா அன்ஆர்கனைஸ்டு வொர்க்கர்ஸ்க்கும் இருக்கு. அந்த அன்ஆர்கனைஸ்டு வொர்க்கர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழ கிக் வொர்க்கர்ஸும் இத வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரீசென்ட்டா பார்த்த அந்த கிக் வொர்க்கர்ஸ்க்கான ரெஸ்டிங் ஹவுசஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெஸ்டிங் பிளேஸஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. கிக் வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? கிக் வொர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இத தாண்டி ராஜஸ்தான் கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிக் வொர்க்கர்ஸ்க்காகவே வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ராஜஸ்தானும், கர்நாடகாவும் பார்த்தீங்கன்னா, கிக் வொர்க்கர்ஸ்க்காகவே ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நேஷனல் லெவல்ல ஒரு லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறதும் இப்ப தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. டிராஃப்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு. சீக்கிரமே அதுவுமே வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா? ஸோ இந்த இடத்துல கிக் வொர்க்கர்ஸ் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க? அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.